நம்மில் பலருக்கும் கையில் எப்பொழுதும் காப்பு கயிறு கட்டும் பழக்கம் இருக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மில் பலரும் நிச்சயம் ஒருமுறையாவது காப்பு கயிறு கட்டியிருப்போம். பல குடும்பங்களில் இது பாரம்பரியமாகவும் தவிர்க்க முடியாத வழக்கமாகவும் இருந்து வருகிறது. பொதுவாக ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் காப்பு கயிறு அணிந்திருப்பர். இதில் மஞ்சள், சிவப்பு மற்றும் கருப்பு நிற மந்திரிக்கப்பட்ட கயிறுகள் நம்மை தீய சக்திகளிடமிருந்து காக்கும் கவசமாக செயல்படுகின்றன. அப்படி நாம் கையில் கட்டிக்கொள்ளும் காப்பு கயிறுக்கு பின்பு ஒரு அறிவியல் உண்மை ஒளிந்துள்ளது. பட்டு, தர்பை, அருகம்புல் ஆகிய மூன்றையும் காப்பு கயிறாக திரித்தவுடன் அது மந்திர அலைகளை ஈர்க்கும் சக்தி பெறுகிறது. ஆகையால் நாம் தினம்தோறும் உச்சரிக்கும் மந்திர அலைகளில் இருந்து எழும் நேர்மறை ஆற்றலானது நாம் கோவில்களுக்கு செல்கையில் அங்கு உச்சரிக்கப்படும் மந்திர அலைகளில் இருந்து எழும் நேர்மறை ஆற்றல் போன்றவற்றை இந்த கயிறானது தன்வசம் ஈர்த்து அதை நம் உடல் முழுக்க பரவ செய்து ஒரு கவசம் போல நம்மை காக்கிறது. அதனாலேயே நாம் இதை காப்பு கயிறு என்று அழைக்கிறோம். இந்த காப்பு கயிறுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு. நாம் கையில் கட்டக்கூடிய இந்த காப்பு கயிறுக்கு அதிகபட்சம் 48 நாட்கள் மட்டுமே முழு சக்தி இருக்கும். அதன் பிறகு அதன் சக்தியானது படிப்படியாக குறைந்து கொண்டே போகும். ஆகையால் 48 நாட்களுக்கு ஒரு முறை நாம் கையில் அணிந்திருக்கும் காப்பு கயிறை மாற்றுவது நல்லது. நவகிரகங்களின் கதிர்வீச்சை ஈர்க்கவல்ல இந்த காப்பு கயிறை 48 நாட்களுக்கு ஒரு முறை நாம் மாற்றிக்கொண்டு வருவதால் நவகிரக பாதிப்பிலிருந்து ஓரளவிற்கு தப்பிக்கலாம். நம் கையிலிருந்து கழற்றப்படும் பழைய கயிற்றினை குப்பையில் போடாமல் ஆற்றிலோ அல்லது சமுத்திரத்திலோ போடுவதே சிறந்த முறை. நாம் கையில் கட்டுவதற்கு முன்பு அந்த கயிறை எப்படி மதித்தோமோ அதே போல நாம் அதை கழற்றும் போது மதிப்பது மிக மிக அவசியம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.